ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து சீமான் அவர்களுக்கு தான். இதை சீமான் தம்பிகள்லாம் கேட்டு கதற போகிறானுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் ஜெனியூனாக யாரையும் அவன் பேசாமல் ஒருமையில் பேசாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். சரியா? ஃப்ளோவில் அவன் வந்தாக்க மன்னிச்சிருங்க, அவ்வளோ ஆதங்கம் இருக்குது எனக்கு. இந்த சீமானுக்கு எலெக்ஷன் வந்தாவே போதும் கொண்டாட்டமும் துள்ளலும் தான். ஏன்னா நல்லா வாங்கலாம் நிறையா கட்சிக்காரங்கள்டேருந்து, ஒரு கட்சிக்காரங்கள்டேருந்து, அதான் டிஎம்கே, அவங்கள்டேருந்து பெட்டி பெட்டியாக வாங்கி தோப்பேன்னு தெரிஞ்சுமே ஒருத்தன் எலெக்ஷனில் எல்லாம் நின்றுட்டுருக்கான்னாக்கா அது சீமான் கட்சியாக மட்டும்தான் இருக்கும். அவங்க ஜெயிக்கிறதுக்காக நின்றுட்டுருக்காங்கன்னு நினச்சிட்ருக்கீங்க? கிடையவே கிடையாது. நான்லாம் 2 டைம் சீமான் அவர்களுக்கு ஓட் பண்ணியிருக்கேன். ஆனால் நானே இப்போ ரொம்ப நொந்து போயிட்டேன் அந்த ஆளெல்லாம் நம்பினதுக்கு. என்னன்னாக்கா ஒரு நிலைப்பாடில் அவர் வந்து தெளிவாக இருக்கவே மாட்டார். அதற்கு நிறைய கருத்துக்கள் என்னால் சொல்ல முடியும், பட் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்களை ஒருமையில் பேசி கடைசியில் யங்ஸ்டர்ஸையும் அவர் திட்டி நக்கல் நையாண்டி பண்ணி பேசியிருக்காரு. அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுக்கு தான் இந்த வீடியோவே. என்ன அப்படின்னா, நிறையா வாக்குறுதிகள், அதாவது தேர்தல் வாக்குறுதிகள் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சொல்லும்போது விஜய் அவர்களை நக்கல் நையாண்டி பண்ணி அவன் இவன்னு பேசி, என்ன பெரிய தங்கம், காசை இங்கேருந்து எடுத்து கொடுப்ப, 1 கிராம் கூட நகை வாங்க முடியலன்னா நீங்களாம் எதுக்குடா இருக்கீங்க அப்படின்னு யங்ஸ்டர்ஸை பார்த்து அந்த ஆள் திட்டுறாப்புல. விஜயையும் திட்டிட்டு கடைசியில் யங்ஸ்டர்ஸ் வராப்புல, பக்கு இல்லையா உங்களுக்கெல்லாம் 1 கிராம் நகை வாங்க அப்படின்னு. கரெக்டு தான், 1 கிராம் நகை வாங்குறது எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஒன்றை மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துக்காகவும் தேர்தல் நடத்தணும், அதான் உன் கட்சி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக திரள் நிதி கேட்டு வீடியோ போட்டு பிச்சை எடுத்து ஒரு 1000 ரூபா ஒவ்வொருத்தனும் கொடுக்கலான்னு எதுக்கெல்லாம் நீங்களாம் கட்சியில் இருக்கீங்கன்ட்டு நிறையா வாட்டி நீ திட்டி பேசுனதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அப்படி ஒவ்வொருத்தனும் நீ பிச்சை எடுத்து காசை சேர்க்கறதுனால நீ நல்லா இருந்திருக்க. சரியா? அதனால் உன் புள்ள குட்டிங்க எல்லாம் பெரிய பெரிய ஸ்கூல்லலாம் படிக்கிறாங்க, எல்லாம் எங்களுக்கும் தெரியும். நீ உழைச்சி சம்பாதிக்காதனால தான் உனக்கு 1 கிராம் தங்கம் வாங்குறதோட வேல்யூ தெரியல. நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் கூட பிறந்தவங்க, அவங்களுக்கு ஒரு நகை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உழைச்ச காசில் நகை வாங்குறது கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு. நீ அந்த மாதிரி இல்லையே, நீ ஊரா விட்டு காசுலாம் நீ பொழைச்சிக்கிட்டு இருக்கிற, உனக்கு அது கஷ்டமெல்லாம் தெரியாது. ஆனால் ஒன்றையும் ஒருத்தன் மக்கள்லாம் நம்புகிறாங்க பாரா, தமிழ்நாட்டு மக்கள். அவங்கள சொல்லணும்டா. இப்போது நான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது நிலம், நீர், ஆகாயம், காற்று, மண், இப்படி பேசுனா ஒரு தலைவன் நல்ல தலைவன் அப்படிங்குன்னு மேலோட்டமாக நம்புறதை நீ மூலம் நிப்பாட்டுங்க. ப்ராக்டிக்கலாக ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. சீமான் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு சாத்தியமே இல்லாதது. அப்படி இல்லைனாக்கா சாத்தியம் இல்லாத ஒன்று சாத்தியமாக்குறது தானே ஒரு தலைவனுக்கு வேலை. டயலாக் அதெல்லாம் விஜய் அவர்கள் பேசுனாக்கா எப்படி அது சினிமா டயலாக்னு பேசுகிறாருல, அது மாதிரி இதுவும் ஒரு அரசியல் டயலாக் தான். ப்ராக்டிக்கலாக சில இஷ்யூஸ்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சிம்பிளாக புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அனைவருக்கும் இலவச சுத்தமான குடிநீர், கட்டணமே தண்ணிக்கு வந்து கட்டணமே கிடையாது. வாட்டர் பாட்டில் வந்துட்டு கட்டணமே கிடையாது அப்படின்னா, தண்ணியோட வேல்யூவே போயிடுறியா? மக்களுக்கு தண்ணி மேலே இருக்கிற அந்த ஒரு அக்கறையே சுத்தமாக இல்லாமல் போயிடும். நிலத்தடி நீர் மட்டும் சுத்தமாக குறைஞ்சி போயிடும். எவ்வளோ நாளைக்கு நீ சுத்தமான குடிநீரை கொடுத்துக்கிட்டே இருப்ப? அதை பராமரிக்கிறதுக்கான செலவு, அதை பராமரிக்கிற அந்த ஊழியர்களுக்கான ஊதியம், இதெல்லாம் என்ன பண்ணுவேன்? சேலரி என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் விட்டுருங்க. இலவச குடிநீர்னாவே நிறைய வேஸ்டேஜ் ஆகும். அது ப்ராக்டிக்கலாக அது வரும்போது தான் அது சீமான் அவர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு வேளை இதுக்கு பதில் அவருக்கு தெரியலாம், பட் அரசியல் பண்ணணும்ல, ஏதாவது ஒன்று வாக்குறுதி கொடுக்கணும்ல வித்தியாசமாக மற்ற அரசியல்வாதிகளை விட. அதுக்கு தான் அள்ளி விடுறாரு, காற்று, மண், இயற்கை வளம் அப்படின்ட்டு. சில ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து இலவச குடிநீர், அதுக்கப்புறம் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொன்னால் தான் அது கரெக்டு. இப்போ எப்படி கவர்மெண்ட் சொல்கிறாங்க, 100 யூனிட் வந்து யூஸ் பண்ணாக்கா அது இலவசம், அதை தாண்டி போனாக்கா கட்டணம்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி நெறிமுறை தான் படுத்தணும். பொதுவாக இலவச குடிநீர் சுத்தமானது அப்படின்னாக்கா வாய்ப்பே இல்லை ராஜா, ரொம்ப கஷ்டம். எனக்கு ஷேர் பண்ணிக்கின்னு தோணுச்சு. நிறையா விஷயங்கள் இருக்குது, முரண்பாடு இருக்குது, பட் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். இன்னும் என்னென்னப்போ உனக்கு முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொன்ன கேள்வி கேட்டிங்கன்னா நான் சொல்ல ரெடி. எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் சொல்கிறேன்ப்பா நான். சரி, அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த வாழை மரத்தை வச்சு ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். நான் பாருங்கள், வாழை மரத்தை வச்சுட்டு எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் வந்து இதை காமிக்கிறார். பாருங்கள், இந்த வாழை மரமா, வாழைக்காயா, வாழைத்தண்டா, இதில் செய்யலாம், இந்த தொழிற்சாலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருல. அட கூமுட்டைங்களா,
வாழை மரத்தை வச்சு இப்போ ஆல்ரெடி நிறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு தாண்டா இருக்காங்க காலங்காலமாக. என்னடா இது புதுசுங்கிறது மாதிரி நீங்களும் கை தட்டிக்கிட்டு இங்கே பாரா சீமான் அவர்களுடைய தத்துவம் கொள்கையெல்லாம் எப்படி இருக்குது பாரு, ஐடியாலஜிலாம் எப்படி இருக்கு பாரு அப்படின்னு கை தட்டுறீங்க எல்லாரும். ஏன்டா வாழை மரத்தை வச்சு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது இல்லை கண் கூட நீங்கள் பார்த்ததே இல்லையா? அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க ஆல்ரெடி. அதை என்னடா ஒரு பெரிய விஷயமா சீமான் அவர்களை பேசிகிட்டு இருக்காப்புல. கொடுமடா சாமி. நாங்கள் தற்கொலைக்கு இல்லை சீமான் சார், நீ தாண்டா முதல் தற்கொலையாகவே இருக்கிற. ஸோ